ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நான் கோழிக்கறியோட வந்திருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா செய்யறது. சோ வாங்க இந்த கோழிக்கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு நான் இரவே வந்து இந்த கோழியை வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் ஓவர் நைட். சோ வாங்க நான் வந்து எப்படி இதை நான் மேரினேட் பண்றேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ஸோ அந்த கோழிக்கறி செய்யறதுக்கு நான் இதில் வந்து கோழி எடுத்திருக்கிறேன். தாயும் லெக் பீஸும் இருக்குது, வெட்டி இருக்கிறேன். 810 கிராம் இருக்குது, கழுவி போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் மேரினேட் பண்றதுக்கு இதில் அந்த மிளகு பவுடர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 3 டேபிள் ஸ்பூன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் என்ன செய்தேன்னா 15 கிராம் பழப்புளி எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த பழப்புளியை இப்போ இதில் விடுறேன். ஏற்கனவே நான் கை கழுவி இருக்கிறேன். சோப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பழப்புளி விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உண்டு. அதோட வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஊர்கோழி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இல்லை, அந்த ஊர்கோழி வந்து சாஃப்டாக ஆகுறது தான் பழப்புளி விடுறது. நல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி ஓவர் நைட் வைக்க போகிறேன். அதான் நல்லா மேரினேட் பண்ணி வரும். இதில் இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுக்கொண்டு இதில் அந்த எண்ணெய் இருக்குது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து இஞ்சி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்து இடித்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது. நான் 4 உள்ளிப்பல் எல்லாட்டிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் உள்ளிப்பல் எடுத்து இடித்து வச்சிருக்கிறேன். உள்ளியும் இஞ்சியும் போட்ட அப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம், பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ இந்த உள்ளியும் இஞ்சியும் போட்ட அப்புறம் நான் 1.5 நிமிஷம் வந்து வதக்கிட்டேன். அந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சோப்பு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்க்கிறேன். நான் 4 பச்சை மிளகா சேர்க்கிறேன். 2 காம்பு கருவேப்பிலை, 7 பீஸ் ரம்பை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வதங்க விடுவோம். ஒரு 3 நிமிஷமா வதக்கி கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இந்த 5 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் தக்காளி பழம் இருக்குது, ஒரு மீடியம் தக்காளி பழம். இதில் வந்து 3 கராம்பு இருக்குது, இதையும் இதில் போடுறேன். இதில் வந்து 5 ஏலக்காய் எடுத்து லைட்டாக தட்டி விட்டுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பீஸ் கருவா இருக்குது. இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தக்காளி பழம் ஏலக்காய் எல்லாம் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் வதக்க போறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிளறி வதக்கி இருக்கு. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் போறேன்டா இந்த சிக்கன் கறி வந்து நல்ல கலரா வரும். இது இப்படி செய்றீங்கன்னு சொன்னா பட் உங்களோட உரைப்பை பார்த்து செய்யுங்க. இன்றைக்கு நான் அந்த கோழிக்கறி நல்ல உரைப்பா செய்கிறேன். இந்த பிளெயின் சில்லி பவுடர் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் அப்படியே வதங்க விடுவோம். இந்த பிளெயின் சில்லி பவுடர் போட்ட பிறகு நான் 1 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். 1 நிமிஷம் வதக்கின பிறகு இந்த இருக்கு நான் ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க கோழி இருக்குது. இப்போ இதை இதில் போடுறேன். இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க போல் இருக்குல்ல, இதை கழுவிடாதீங்க, வையுங்கோ. ஏன்னா இதுக்குள்ள தண்ணி விட்டு கழுவணும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நல்லா இதை பொரிய விடுவோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குது. இன்னொரு 3 நிமிஷம் விடுவோம். 5 நிமிஷமா இதை நான் கிளறி லைட்டாக பொரிய விட்டேன். நான் 5 நிமிஷத்துக்கு பிறகு 1 கப் அல்லது 250 மில்லி தண்ணி எடுத்து இந்த மேரினேட் பண்ண டிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இதில் விடுறேன். இப்போ வந்து நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து குறைச்சி வச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஹீட்டை வந்து குறைச்சி வச்சு 45 நிமிஷம் வந்து நல்லா அவிஞ்சு பிரண்டு வர விட போறேன். இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷமா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு தான் இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். காணுமான்னு செக் பண்ணி பாருங்க. காணாடிக்கு கொஞ்சம் போடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 30 நிமிஷம் அவியோட போறேன். ஹீட்டை கூட்டி வச்சிராங்க. இப்போ டோட்டலியா வந்து 25 நிமிஷம் மூடி போட்டு அவி விட்டு நான் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு
25 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 20 நிமிஷம் அவிய விடுவோம். இப்ப சரியா வந்து 40 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி வந்து மூடாம இன்னொரு 5 to 8 நிமிஷம் இதை வந்து அவிய விடுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு 8 நிமிஷம் டோட்டலியா வந்து நான் 48 நிமிஷம் வந்து இந்த கோழிக்கறியை வந்து காய்ச்சி இருக்கிறேன். இந்த இருக்கு செய்து முடிஞ்சது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டின பிறகு இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது. நான் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து இப்படி நறுவுல இடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதுல போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பெருஞ்சீரகம் வந்து இறக்கிக்கு போட்டிங்கன்னா நல்ல வாசமா இருக்கும். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கோழி குழம்பு செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி கறி வந்து செய்து முடிஞ்சது. சட்டியோட தூக்கி இருக்கிற யோசிக்கா இங்க சுடுதண்டு இல்லை, நல்லா ஆறிட்டுது. ஸோ இந்த இருக்கு இந்த கோழிக்கறி வந்து செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கறி நல்லா சூப்பரா வந்திருக்குது. ரொட்டி, பான், இடியப்பம், சோறு நீங்க எதோட இந்த சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ல மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களை சொல்ல சேரும். மீண்டும் இன்னொரு எக்ஸ் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பை.